தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்காவோட மனநிலை என்னவா இருக்கு, ஈரானோட மனநிலை என்னவா இருக்கு, இதுக்கு நடுவில் சிக்கி தவிச்சிட்டு இருக்க ஒட்டுமொத்த கல்ஃப் இருக்குல்ல, அதோட மனநிலை இப்ப என்னவா இருக்கு, இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அமெரிக்காவோட ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இந்த போரோட நோக்கம்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு ஈரானோட லாஜிஸ்டிக்கல் ஹப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் அடிச்சு காலி பண்ணிடணும். அதாவது ஏற்கனவே பொருளாதார தடையில ஈரான் மேல அவ்வளோ கூச்சி வச்சிட்டோம். ஆனா அதெல்லாம் பெருசா கை கொடுத்த மாதிரி தெரியல. அவங்களோட பெரிய வெல்த்தான அந்த ஆயில் இருக்குல்ல, அது சார்ந்தும் இங்கிருந்து போற நிறைய எரிவாயு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வெளியே போறதுக்கான அந்த சைட்ஸை ஃபுல்லாச்சு காலி பண்றோம்னாக்கா அவங்களுக்கு ரெவன்யூன்ற ஒன்னே பெருசா ஜென்ரேட் ஆகாது, தனிமைப்படுத்தப்பட்டுரும். ஸோ இதுதான் நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸா இருக்கணும்னு அமெரிக்க ராணுவம் முடிஞ்ச வரைக்கும் இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இறங்கி இந்த சென்ஸ் விமானப்படை மூலமா அடிக்கிறாங்க, கப்பல் படை மூலமா அடிக்கிறாங்க. ஆனா கிரவுண்ட் இன்வெஷன் பெருசாக ஏற்படுத்தப்படலை. ஆனா ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்காப்ல, தேவைப்பட்ட கிரவுண்ட் இன்வெஷனை பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்னது கிரவுண்ட் இன்வெஷனா? ஈரானுக்குள்ள இறங்கி அடிப்பீங்களா? சரி வாங்க, காத்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க படை ஈரானுக்குள்ள வந்துட்டு திரும்பி போகாதுன்னு அவர் வான் பண்ணியிருக்காரு. ஒரு சோல்ஜர் கூட விட மாட்டேன் அவரோட த்ரெட் பண்ணியிருக்காரு. விஷயம் இப்படியே பெருசா போயிட்டு இருக்குல்ல, ரைட்டு. இன்னொரு பக்கம் ஈரான் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது அவங்களோட பிஹேவியரை வச்சு தெளிவாக தெரியுது. பிகாஸ் ஈரானோட உச்சாணி அதிகாரமே சுப்ரீம் லீடர் தான். அப்பேற்பட்ட அமெரிக்க படம் கொண்டு இருக்கு அப்படின்னா ஈரான் இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்களே. ஸோ அவங்க ஒரு லாங் வாருக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ டெஹ்ரான்ல என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? எங்க பார்த்தாலும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். அந்த அளவுக்கு வெடியை மட்டும் தான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பாம்பு பண்ணிட்டு இருக்காங்க அங்க. இந்த கான்ஃபிளிக்டான சிச்சுவேஷனை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி ரஷ்யாவை இணைச்சு ஒரு செய்தி வெளியே வந்துருச்சுங்க. அமெரிக்க ஊடகங்கள் அதை ஹெட்லைன்ஸா பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இது வரைக்கும் ரஷ்யா ஏதோ ஈரானுக்கு உதவவே இல்லை அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. ரஷ்யா என்ன பண்ணுது, மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட பேசஸ் எங்கெங்க இருக்கு, அமெரிக்காவோட பொசிஷன்ஸ் எங்கெங்க இருக்கு, இது எல்லாத்தையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை கேதர் பண்ணி அதை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு களத்துக்கு வராத ஒரு போர்க்கால செயல்பாடுகளை ரஷ்யா ஈரானுக்கு உதவியா பண்ணிட்டு இருக்கிறதா இந்த அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை போட ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமான கேள்வி ஒன்று இந்த அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கார்ல பீட் ஹெக்ஸெத், அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இது போல ரஷ்யா உள்ள இதெல்லாம் பண்ணுதாமே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ட்ரம்ப் அவர்கள் புட்டின் கிட்ட வர பேசிட்டு இருக்காப்லையே, என்னங்க அதுன்னு கேட்கும்போது ஹெக்ஸெத் என்ன சொன்னாரு, ஏங்க எங்க தலைவர்கள்லாம் தெரியுங்க, ட்ரம்ப் அவர்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட எதை பேசுறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, யாருக்கிட்ட என்னென்ன பேசுறாங்கன்ற விஷயமும் எங்க தலைவருக்கு நல்லா தெரியும்ன்றாரு. யாரு எதை பத்தி யாருக்கிட்ட பேசுறாங்கன்ற விஷயமும் நல்லா தெரியும்ன்றாப்ல. ஸ்பை பண்றாங்களா என்ன? ஓகே ரைட், விடுங்க. அமெரிக்கா எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஹெக்ஸெத் இங்க சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் ட்ராக் பண்றாங்களாம். ஆனா ரஷ்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ட்ராக் பண்ண முடியும்? ஓகே ரைட்டு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க காட்சி இருக்குல்ல, ஒரு பக்கம் ஹெலிகாப்டர், இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர் வந்து கிளம்பி போற ஒரு பெரிய ஆயுதம். எத்தனை பேர் உயிர் எடுத்துக்குமோ இந்த ஆயுதம். இது போல ஒரு செகண்ட் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை அட்டாக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லெபனானோட ஹெஸ்புல்லா ஸ்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெட்ஸ் மட்டும் இல்லை மக்களே, ஹெலிகாப்டர்ஸ் வரைக்கும் இஸ்ரேல் விமானப்படை ஃபுல்லாக களமிறக்கி விட்டுருக்கு. அவங்களோட பிரைமரி கோல் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஈரானை அமெரிக்கா பார்த்துக்கும், ப்ராக்சிஸை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி தான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானியன் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக இஸ்ரேலோட இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இருக்கு பாருங்க, அது எல்லாம் வானத்தில் பறந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமான ட்ரேசஸ் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. பட்ட பகல் அந்த பளிச்சு வானத்திலேயே ட்ரேசஸ் எவ்வளோ கிளீனாக தெரியுதா? இஸ்ரேல் அனுப்பிச்ச இன்டர்செப்டர் பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸோட ட்ரேசஸ் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. பகல்ல இந்த அளவுக்கு மக்களே, அதுவும் ஒரு காட்சியை மட்டும் காட்டுறேன். ஸோ இரவுல எந்த அளவுக்கு இது பெருசாக ஹெவியான அட்டாக்காக போகும், இன்னும் எவ்வளோ மிசைல்ஸை அவங்க அனுப்புறதும் இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறதும் நினச்சி பார்க்கும்போது கஷ்டமா இருக்குல்ல. இஸ்ரேலில் இருக்கிறவங்களும்
சராசரி மனுஷங்க தான். அவங்க நலன் சார்ந்து நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இந்த கிளஸ்டர்ஸ் இதை நீங்கள் எப்போ திரும்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க? இலங்கை போர்க்கால சூழல்ல கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கொத்து குண்டுகளை போடுறாங்கன்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த கிளஸ்டர் ஸ்ட்ரைக்ஸை திரும்ப ஒரு முறை நாம இப்போ பூமியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெல் அவீவ் இருக்குல்ல, இஸ்ரேலோட பகுதி, முக்கியமான பகுதி, அந்த பகுதி மேலே இந்த கிளஸ்டர் ஸ்ட்ரைக்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிறதாவும் இதை ஈரான் வாலண்டியராக பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு பெருங்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். போர்க்குற்றம்னா பெரிய தண்டனை கொடுக்கணுமே ப்ரோ அப்படின்னு யாருன்னா பொங்குறீங்கனாக்கா, அப்படின்னு பார்த்தா போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அது நிறுவனமாகிற அளவுக்கு போயும் எத்தனை நாடுகளோட தலைவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. வித்தியாசம் புரியுதா? ஐடிஎஃப் இப்போ அவங்க ஓப்பனாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் நிலைமை பெருசாக போகும்போது ஒத்துப்பாங்க. ஆனால் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய அடி அவங்க வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லையா அமெரிக்கா கிட்டேருந்து பெரிய உதவி அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அப்படின்னா ஐடிஎஃப் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த மிசைல்ஸை ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டு இருந்தால அதோட வேகத்தை இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு நாளைக்கு இத்தனை மிசைல்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ அதோட கவுண்ட்ஸை அப்படியே மாற்றி மேலே வச்சிருக்காங்க. அவ்வளோ மிசைல்ஸ் ஈரான்ல இருந்து இஸ்ரேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு டெல் அவீவ் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை நோக்கி தான் நிறைய மிசைல்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க. ஈரானோட அந்த ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அது சென்ட்ரல் இஸ்ரேல் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதா சொல்லிட்டு அவங்க சதன் இஸ்ரேல் வரைக்கும் ஒரு வழி ஆக்கிறதுக்காக மிசைல்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்கிறதா ஐடிஎஃப் சொல்லியிருக்கு. ஆனால் எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை வச்சு நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேராக எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்கள் மக்களை இன்னும் நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறதாவும் ஐடிஎஃப் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியான கையோடு இன்னொரு வீடியோவும் வெளியே வந்துச்சுங்க. அது என்னன்னா, இந்த பெக்கா வேலி இருக்குல்ல, லெபனானில் இருக்க ஒரு பகுதி, இந்த பெக்கா வேலியில் ஐடிஎஃப் கிரவுண்ட் இன்வேஷனை பெருசாக கொண்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹெஸ்புல்லாவும் பதிலுக்கு தாக்கியிருக்கு. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் மக்களே. ரெண்டு தரப்பு எந்த அளவுக்கு மாறி மாறி சரமாரியாக தாக்கிக்கிறான்னு நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இரவு நேரம் நடந்த தாக்குதல் நிகழ்வு. ஆனால் அதை பார்க்குறப்ப பார்த்துட்டு உங்களுக்கு உச்சத்துக்கே போயிடும். உங்களுக்கு அந்த ஃபயரிங் திங்ஸ் மட்டும் தான் தெளிவாக தெரியும். ஆனால் அதே பயத்தோட உச்சத்துக்கு உங்களை கூட்டு போயிடும். شايفين الطيارات. அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ ஒரு குரூஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப் ஒரு விஷயத்தை சொல்லிச்சா, ஈரான் அவங்களோட தாக்குதல் வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் லெபனான்லேயே ஐடிஎஃப் எவ்வளோ திறம்பட சண்டை போட்டுட்டு இருக்கான்ற விஷயத்தையும் அவங்க கிளைம் பண்ணியாச்சா. இதை பார்க்குற அமெரிக்கா என்ன பண்ணும், சரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஆட்களை அனுப்புறது சார்ந்து நான் சொல்லலைங்க, எக்யூப்மெண்ட் சார்ந்து கொடுக்க அமெரிக்கா இசைவு தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களோட மினிஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் இஸ்ரேலுக்கு பெருமளவுக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், டிசைட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, மிலிட்ரி சப்போர்ட் இருக்குல்ல, அதையும் நாங்கள் இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு ஆக போகிற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கோடி ரூபாய் வரைக்கும் போயிடும். இதோட ஓத்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொல்றதா இருந்தா. ஆனாலும் நாங்கள் பண்ணுறோம், இஸ்ரேலை காக்கிறது எங்கள் கடமையில், நாங்கள் பண்ணுறோன்னு அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் இருக்கு பாருங்க. இட் மீன்ஸ் இப்போ இஸ்ரேல் அவசர காலநிலையை சந்திச்சிட்டு இருக்கு ஈரானோட திட்டனால. ஸோ இதுலேருந்து பாதுகாக்கிறது எங்கள் கடமை, அதனால நாங்கள் இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு இறங்கி இது பண்ணுறோன்னு அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இப்போ பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது விமானங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த பகுதியில் பெருசாக எதுவுமே இல்லைல்ல. ஆக்சுவலாக துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இருக்கிறது இந்த இடம் தெரியுதா மக்களே. விமானங்கள் எங்கே இருக்குது, பெரும்பாலும் அந்த பகுதியில் மட்டும் தான் வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வர வேண்டிய விமானங்கள் தான் அங்கே வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. என்னாச்சுன்னா, இந்த துபாய் ஏர்போர்ட் இருக்குல்ல, இதை இப்போதைக்கு பார்ஷலாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் ட்ராப் ஆகிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போனால் பல நாடுகளோட விமானங்கள் வர அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, முடிவு எடுத்திருக்காங்க. விமானங்கள் வந்த நேரம் அங்கே திடீர்னு அட்டாக் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விமானங்கள் எங்கே அங்கே நெருங்குறது, நடுவன்லே வட்டமிட ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த துபாயோட உள்ளூர் கவர்மெண்ட் சொல்கிற விஷயம்,
எங்க பெரிய ஸ்ட்ரைக்லாம் ஒன்றும் நடக்கல, மேஜரான ஸ்ட்ரைக்லாம். லேசா அதுக்கு அருகில் அங்கங்க ட்ரோன்ஸ் வந்து விழுந்திருக்க, அவ்வளவுதான். நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டோங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா விமானங்கள் நிலைமை இது மாதிரி தான் மேலே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்காட் பெசன்ட், அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி. ப்ரோ, கான்ஃப்ளிக்டான இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் சார்ந்து பேசுவாங்க. எதுக்கு ட்ரெஷரி செக்ரட்டரிலாம் பேசணும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன். இவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு ஈரான்ல என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் அமெரிக்க படம் நடத்தின தாக்குதல்கள்லயே ரொம்ப ரொம்ப கொடூரமான மோசமான தாக்குதலை இன்னைக்கு நைட்டு ஈரான் ஃபேஸ் பண்ண போறதா இவர் சொல்லியிருக்காருங்க. பிக்கஸ்ட் பாம்பிங்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம நைட்டு பார்ப்போன்றாரு. ஈரானோட மிசைல் லான்ச்சர்ஸ், அப்புறம் மிசைல்ஸை உருவாக்குவதற்கான ஃபேக்டரிஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தான் கீ டார்கெட்டா வச்சு நாங்கள் அடிக்க போறோம்னு சொல்றாரு. தாக்கிறதுக்கு முன்னாடி எதை தாக்க போறோம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அமெரிக்கன்ஸ். அந்த அளவுக்கு கட்ஸோடு இருக்காங்க போல இருக்கு இப்போ காலத்தில். ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த உலக பொருளாதாரம் இருக்குல்ல, இதை மிகப்பெரிய பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு கோபம்னா அமெரிக்க படைகள் சார்ந்து இஸ்ரேல் படைகள் சார்ந்து அட்டாக் பண்ணணும். அதை விட்டு என்டையர் கல்ஃப் முழுக்க எதுக்காக அடிக்கிறாங்க? ஸோ உலக பொருளாதாரமே சிதையணுன்றதான் அவங்களோட கெட்ட எண்ணமா இருக்கு. இதனால தான் இந்த ஹார்முஸ் இருக்குல்ல, அதை ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. மக்களை இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான். போற போக்க பார்த்தா மிடில் ஈஸ்ட் முழுக்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுத்த இல்லை போல இருக்கு. அமெரிக்கா திட்டம் ஈரான் ரெஜிமை சேஞ்ச் பண்ணணுன்றது. ஆனா ஈரான் திருப்பி அடிச்சதுல மிடில் ஈஸ்ட் முழுக்க கொலாப்ஸ் ஆயிருக்கா. அங்க என்னென்ன நடக்க போகுது அரசியல் ரீதியா? ஆக்சுவலா இந்த நேரத்துல ஈரான் அதிபர் இருக்கார்ல, மசூத் பெசஷ்கியான், அவரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. மக்களே, இது போல அண்டை நாடுகளை தாக்கி இருக்காங்களா, அது சார்ந்த மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. எதுக்காக இந்த மன்னிப்பு, இதுக்கப்புறம் நாங்க தாக்குவோமா தாக்க மாட்டோமான்றதை சார்ந்த விளக்கமும் கொடுத்திருக்காரு. இதை பத்தி அடுத்த விட தெளிவா சொல்றேன். ஏன்னா அதை பத்தி ரிசர்ச் பண்ற வேலைகள் நிறைய இருக்கு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ராப்பரா அந்த நியூஸ் வழங்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.